குட் ஈவினிங் எவ்ரிபடி. இரும்பு தோழர்களே, மாலை வணக்கம். டிஎன் அயன் காம்ரேட்ஸ், மாலை வணக்கம். இன்னைக்கு நான் என்ன சொல்ல போறேன்னா, முதல்ல நான் சூப்பர் செட் சொல்லியிருந்தேன், ட்ரை செட் சொல்லியிருந்தேன். நேற்று ஜெயின் செட்டு சொல்லியிருந்தேன். ஜெயின் செட் 4 மெத்தட் கலந்தது. முதல் 2 மெத்தடு, அப்புறம் 3 மெத்தடு, அப்புறம் 4 மெத்தடு. இன்னைக்கு 21 ரெப்ஸ். 21 ரெப்ஸ்னா பைசப்ஸுக்கு வின்ஸ் ஜெரோண்டான்னு அயன் குரு, நம்மளுக்கெல்லாம் அயன் குரு, அமெரிக்காவில் இருந்தவர், ஹாலிவுட்ல ஜிம் நடத்தினவர், மிகப்பெரிய ஒலிம்பியன்ஸ் உருவாக்கினவர். யாரு? ஒலிவாவ, அர்னால்ட, லாரி ஸ்காட்ட, முகமது மக்காயி, ஏகப்பட்ட பாடி பில்டர்களை உருவாக்கினவர். அவரே நிறைய திட்டங்கள் கண்டுபிடிச்சார், செட்ஸ் கண்டுபிடிச்சார். அவருடைய ஒரு மெத்தடு தான் இது. இப்போ ஏதாவது ஸ்டார்ட் பார்ப்போமா? ஸ்டாப். இது ஹரி, என்னுடைய ஸ்டூடெண்ட். இப்பதான் 6 மாசம் தான் ஆகுது. பாருங்க, முத 7 நம்பர். இதுக்கு இவ்வளவு தூரம் தான். 7 நம்பர் மட்டும், அவ்வளவுதான். அவ்வளவுதான். 21 ரெப்ஸ்னா 7 7 3 7 21. அப்படி கீழே போயிருங்க. அப்படி கீழே இருந்து ஒரு 7 நம்பர். அவ்வளவுதான். எப்படி? கீழே இருந்து 7, அப்புறம் ஃபுல்லா 7 ஃபுல்லா 7 ரைட்டா. ஃபுல்லா அடி பண்ணி மேல கொண்டா கையை மடக்கு, நல்லா மேல அப்படி மடக்கு. பார்த்தீங்களா? இப்போ மேலே 7 கீழே 7 ஃபுல்லா 7. அதாவது ஒரே மாதிரி போட்டீங்கன்னா உங்களுக்கு பிடிக்காது. அதனாலதான் இந்த மெத்தடை கண்டுபிடிக்கிறது. இதை அர்னால்டு மாதிரி என்ன செய்யறாங்க, நாங்க 10 கூட செய்வோம் அப்படின்றாரு. ஏன்னா அவர் டயட் அதிகம். கீழே வச்சிருங்க. அவர் டயட் அதிகம் அப்படின்னு இல்லை. அவர் டயட் அதிகம். அதனால அவர் 10 கூட செய்வார். ஏன் நீங்க 15 கூட செய்யலாம். நீங்க நல்லா டயட் எடுத்தீங்க, நல்லா உங்களுக்குள்ள பவர் இருக்கு, ஹார்ட் பவர், லங் பவர் இருக்குன்னா நீங்க 10 கூட செய்யலாம், 15 கூட செய்யலாம். ஓகே, இது ஒரு மெத்தட். இந்த 21 ரெப்ஸ்லயே. இதுல இன்னொன்னு என்னன்னா, இங்கிட்டு வந்துருக்கேன் அப்படி இப்படின்னு. இப்ப ஹரி, என்னோட ஸ்டூடெண்ட் ஹரி செஞ்சது பார்பல் கர்ல் பண்ணாரு 21 ரெப்ஸ். இப்ப நான் கேபிள்ல பண்றேன். கேபிள்ல பாருங்க, இதே எக்ஸசைஸ கேபிள்ல பண்றேன். இங்க பாருங்க, 1 2 3 4 5 6 7 பண்ணிட்டேன்னா, அடுத்து கீழே இருந்து 1 2 3 4 5 6 7. இப்ப பாருங்க, ஃபுல்லா 1 2 3 4 5 6 7. நீங்க பாட்டுக்கு எவ்வளவு நாள் அடிக்கலாம், 10 கூட செய்யலாம். ரைட்டா? இப்ப அடுத்த ஒரு மெத்தடு. முதல் செஞ்சது 21 ரெப்ஸ். 21 ரெப்ஸ்ன்றது வின்ஸ் ஜெரோண்டா சொன்னது. 7 7 3 7 21. இப்ப என்னன்னா, முதல்ல இந்த ராடை வச்சு ஹரி முத 10, அப்புறம் 9, அப்புறம் 8, அப்புறம் 7 6 5 4 3 2 1ன்னு வரிசையா போடுறது. ஒரே செட்ல ரெஸ்டே இல்லாம வச்சு எடுக்கிறதே ரெஸ்ட். இது 55 ரெப்ஸ். இதுக்கு பேரு 55 ரெப்ஸ். இதை 2 தடவை நீங்க செஞ்சு பார்த்தீங்கன்னு வைங்க, கை கரண்ட் மாதிரி இழுத்துரும். செய்வோமா ஹரி? ஓகே தானே? ரைட். அப்படி கை இடுப்புல வச்சுக்கோங்க, நேரா தலையை பாருங்க. 10 நம்பர் போடுங்க ஹரி. 2 3 4 5 6 மேல ஃபுல்லா மடக்கு. 8 9 10. அப்படியே கீழே வச்சிரு. அப்படியே ராட கீழே வச்சிரு. கீழே வச்சுட்டு அப்படியே எழுந்துச்சு. கீழே வச்சிரு. மறுபடியும் எடுங்க. ரைட்டு. அப்படியே வச்சுட்டு இப்போ 9 1 2 3 4 5 6 7 8 9 வச்சிருங்க ஹரி. கீழே வச்சிருங்க ஹரி. இப்ப அப்படியே ஒரு நிமிஷம் ரெஸ்ட். மறுபடியும் இப்ப 8 8 3 4 கையை முன்னாடி வச்சுக்க. 5 6 7 8. கரெக்டா? ரைட்டா? 8. அடுத்து ஒரு நிமிஷம் ரெஸ்ட். டக்குன்னு எடுங்க. 7 நம்பர். அதான் சூப்பர், கரெக்ட். ஃபுல்லா 7 நம்பர் அடி சும்மா. 3 4 5 6 7. சூப்பர், வந்துருச்சு. அவ்வளவுதான், வச்சிருங்க. ரைட்டு. இப்ப 6 நம்பர். முத 10 9 8 7. இப்ப 6 2 3 4 5 6 போது வச்சிருங்க. ரைட்டு. இப்ப 5 நம்பர்.
3 4 5 ஸ்டாப் ஸ்டாப். ரைட். 4 4 1 2 ஓகே ஹரி 3 4 ஓகே கீழே வச்சிருங்க. பாருங்க அடுத்து 3 எடு. கமான் 3 பயப்படாத ஈஸி குட். 7 கமான் 2 3 அவ்வளோதான் 3 ரைட்டு. அடுத்து 2 போடுங்க 2 போடுங்க. 1 2 அவ்வளோதான் வச்சிருங்க. அப்படியே இப்போ 1 இதோட இந்த ஒர்க் அவுட் முடிஞ்சிருச்சு பாத்தீங்களா. 10 9 8 7 அப்படின்னு போட்டாப்ல. இப்போ 1 எடுத்து ஒரு 10 நம்பர் போடுங்க ஹரி. 10 நம்பர் போடுங்க. அடி போடு பார்ப்போம். இப்போ நம்பர் 10 நம்பர்ஸ் 1 2 3 4 5 6 7 8 9 10. ரைட். பாருங்க எவ்வளவு கஷ்டமா இருக்கும் அவருக்கு. இப்ப 55 நம்பர் நான் சொன்னேன், கூடவே 10 செஞ்சுக்காப்புல 65 நம்பர் ஆயிடுச்சு. கையை மடக்கு, 2 கையும் நல்லா மடக்கு. நல்லா க்ளோஸ்ல எடு கையை. ரைட். இதுதான் வந்து 55 ரெப்ஸ். அதாவது 10 9 8 7 6 5 4 3 2 1 ரைட்டா. இது வந்து 55 ரெப்ஸ். முதல் சொன்னது 21 ரெப்ஸ் ரைட்டா. இதை வந்து நீங்க உங்க ஜிம்ல பிராக்டிஸ் பண்ணி பாருங்க. ஜிம்ல, உங்க ஹாலில், உங்க கிளப்ல நீங்க செஞ்சு பார்த்தீங்கன்னா நல்ல டிஃப்ரெண்ட் ரிசல்ட் கிடைக்கும். ஒரே மாதிரி செஞ்சேன் சார், கையே வலிக்கல சார், ரைட்டு 10 தடவை அடி எடுத்து யார் வேணான்னு சொன்னா. இதெல்லாம் வந்து பாருங்களா அவங்க கண்டுபிடிச்சாங்க. ஜிரோண்டா அயன் குரு நம்மளுக்காக கண்டுபிடிச்சு எழுதுனது. ரைட்டா. ரைட். தேங்க்யூ. ஸ்டாப் பண்ணிடு. இப்ப வந்து நம்ம செஞ்சது வந்து 21 ரெப்ஸ். இப்ப அடுத்து வந்து செஞ்சது வந்து 55 ரெப்ஸ். அதாவது 10 செட்டு செஞ்சுட்டு கையை கிழிஞ்சிருச்சு. இப்ப வந்து இவர் மிஸ்டர் மண்டேலா, நம்ம சீனியர் மெம்பர், இவர் வந்து எப்படி செய்யறாருன்னா அசெண்டிங் ஆர்டர்னா ஏறு வரிசை கணக்கு. நீங்க பார்த்துருப்போம் படிக்கட்டுல ஏறுறோம்ல. ஸ்டாப், ஒரு நிமிஷம் ஸ்டாப். அசெண்டிங் ஆர்டர்ல, அதாவது படிக்கட்டுல ஏறுற மாதிரி. படிக்கட்டுல ஏறுறது அசெண்டிங், ஏறு வரிசை. நீங்க மேத்ஸ்ல சின்ன பிள்ளையில படிப்பீங்க. ஏறு வரிசையில் எழுது, இறங்கு வரிசையில் எழுது, மேல இருந்து கீழே. மிஸ்டர் மண்டேலா வந்து இப்ப என்ன செய்யறாருன்னா 10 கிலோல 5 நம்பர், 11 கிலோல 5 நம்பர், 12ல 5 நம்பர், 13ல 5 நம்பர், 16ல 5 நம்பர். பாருங்க வரிசையா போறாரு. மேல ஏறிட்டு அப்புறம் மறுபடியும் 16ல இருந்து அப்படியே திரும்ப கீழே வருவார். இது ஒரு மெத்தடு. நீங்க உங்க ஜிம்ல 5 தம்பல் எடுத்து வச்சுட்டு அழகா இந்த மாதிரி மாத்தி செய்யலாம். ஓகே. இப்ப வந்து மிஸ்டர் மண்டேலா ஸ்டார்ட் பண்ண போறாரு. ஓகே ஓகே சாம். ஓகே. மூஞ்சா டைட்டா வைக்காதீங்க, ஃப்ரீயா வைங்க. ஸ்டார்ட். அந்த கை ஒண்ணு அப்படியே ஒண்ணு அப்படியே ஒன்னா செய்யுங்க. போதும். 5 போதும். ரைட், வெரி குட். 5 செஞ்சுட்டாரு. 10ல 5 நம்பர் அப்படியே ஒன்னா செஞ்சுட்டாரு. அடுத்து 11ல பாருங்க செஞ்சிடலாம்ல. ஃப்ரீயா செய்யுங்க, ஈஸியா தான் இருக்கும். 11 கிலோ தம்பல் பாருங்க, 5 நம்பர். அசெண்டிங் ஆர்டர், ஏறு வரிசை. வெயிட்டை ஒவ்வொரு தம்பலா கூட்டிக்கிட்டு நீங்க செய்யலாம். உங்க ஜிம்ல என்னென்ன தம்பல் இருக்கோ அதை வரிசையா வச்சுக்கிட்டு அதன்படி நீங்க செய்ய. 5 நம்பர் செய்யுங்க மண்டேலா. போதும். ரைட்டு. அப்படியே ரெஸ்ட் எடுக்காம செய்யறாரு பாருங்க. அடுத்து 12ஆம் நம்பர் 12. பாருங்க, முதல் 11, இப்போ 12. கை பெண்ட் ஆயிரும். கை எவ்வளவு பெரிய ஆளையும் கவுத்திரும். பாருங்க, செய்ய ஈஸியா இருக்கும் நம்ம, ஆனா பாருங்க கஷ்டமா இருக்கும். பாருங்க 12ல 3. கதற ஒரு மிருகத்தை கொல்றோம் பாருங்க. அது மாதிரி கதற ஒரு மசாலா கொல்றது. அப்படியே தெரிச்சிரும் மசாலு. ஐயப்பா விட்றா, ஆளை விட்றா அப்படின்றோம். இப்ப வந்து அப்படியே கொஞ்சம் ஸ்டாப் பண்ணிக்க. அப்படியே செய்யுங்க. இப்ப வந்து இது வந்து 13ல 5 நம்பர். சும்மா மெல்ல கூட நீங்க பாட்டுக்கு இறக்கி ஏத்துங்க. 13ல 5 நம்பர் போடுறாரு பாருங்க. சாதாரணம் கிடையாது, மெல்ல இறக்குறாரு பாருங்க. இறக்கும் போது தான் எக்ஸசைஸ். நீங்க எக்ஸசைஸை செய்யும் போது, ஏற்றும் போது எப்படி வேணாலும் ஏற்றிக்கிங்க. இறக்கும் போது உங்க மசல்ல வாங்கி இறக்குங்க. மைண்ட்ல வாங்கி மசல்ல வாங்கி செய்யுங்க. மசல்ல வாங்கி செய்யணும் எக்ஸசைஸை. யூ டோன்ட் டூ த எக்ஸசைஸ்.
தென் ஹூ வில் டூ? லெட் யுவர் மசில் டூ. எக்ஸசைஸை நீங்க செய்யாதீங்க அப்படின்றாங்க. யார் அப்புறம் செய்யறது? உன் தசைகளை செய்ய விடு. உன் தசைகளை ஒரு புத்தகத்தை நம்ம படிக்கிற பரீட்சைக்கு நம்ம மூளை படிக்கணும். அதே மாதிரி இப்ப அடுத்து 16 பாருங்க. படிக்க அடுத்து 16 16 13க்கு அடுத்து 15 இருக்கு. அவர் 16 போடுறாரு. ரைட் பாருங்க. பாருங்க எவ்வளவு ஸ்லோவா இறக்குறாரு பாருங்க. அதான் இவரை நான் சேர்த்து சொன்னேன். ஹெவி வெயிட்டை எவ்வளவு ஸ்லோவா இறக்குறாரு பாருங்க. ஏன்னா இவ்வளவு ஸ்லோவா இறக்க முடியாது யாராலையும். படாம இறக்கிடுவாங்க, வேகமா இறக்கிடுவாங்க. நிறுத்தி செய்யறாரு பாருங்க. ஸ்லோ அண்ட் ஸ்டடி வின்ஸ் த ரேஸ். பதறாத காரியம் சிதறாது. மெல்ல செய்ய. ஜிம்ல வந்து சில பேர் போட்டு வேகமா செய்வாங்க. அப்படி செய்யக்கூடாது. மசல்ல வாங்கி செய்யணும் பாருங்க. மசல்ல வாங்கி செய்யறாரு பாருங்க. மெல்ல. சூப்பர். முத நீங்க பாத்தீங்க. வந்து 21 ரெப்ஸ் செஞ்சோம். அடுத்து வந்து 55 ரெப்ஸ் செஞ்சோம். அடுத்து வந்து மிஸ்டர் மண்டேலா வந்து அசெண்டிங் ஆர்டர் எப்படி செஞ்சாரு? 10ல இருந்து 15 16 வரைக்கும் 5 ஒவ்வொரு தம்பல்லையா செஞ்சுட்டு போனார். அசெண்டிங் ஆர்டர். இப்ப வந்து டிசெண்டிங் ஆர்டர். அதான் டிசெண்டிங் ஆர்டர் மேல இருந்து கீழே வருது. டிராப் செட்ஸ்னா ஒவ்வொரு வெயிட்டியா குறைச்சிட்டு வருது. அது வந்து நம்ம ஆள்வீல் செய்யப்படுறாப்புல பாருங்க நீங்க. ஓகே. இப்ப எப்படி சாம? இப்ப செட்ஸ் 25 கிலோல போடுறாரு. 5 நம்பர் தான் போட சொல்லியிருக்கேன். போடுப்பா. பாருங்க அவ்வளவுதான். இதை அசைக்காம போராம்சம் மட்டும் அசை. கையை இடுப்புல வச்சுக்க. 5 நம்பர் மட்டும். 5 நம்பர்ஸ். டிசெண்டிங் செட் இறங்கு வரிசை. உங்க ஜிம்ல கேபிள் செட் இருக்கும். ரைட்டு. மிஸ்டர் மண்டேலா அதை சேஞ்ச் பண்றாரு பாருங்க. அடுத்து 25ல இருந்து 20ல மாட்டிட்டாரு. 20ல மாட்டின உடனே இந்த பக்கம் திரும்ப, இந்த பக்கம் திரும்ப, கேமரா பார்த்துருணும். இப்ப போடு. இப்ப 20ல வந்து இப்ப அதே மாதிரி 5 நம்பர். இப்ப இது வந்து சார் நான் 5 நம்பர் தான் போடணுமா? 7 நம்பர் போடுங்க. உங்களுக்கு நல்ல வலிமை இருக்கு. 10 நம்பர் கூட போடுங்க. சார் நான் டெய்லி 1 கிலோ மட்டன் சாப்பிட்றேன், 1 கிலோ சிக்கன் சாப்பிட்றேன், 120 முட்டை சாப்பிட்றேன். நல்ல உங்க திறமைக்கு ஏற்ற மாதிரி செய்யுங்க. அதனால ஒண்ணுமே கிடையாது. யாரும் வந்து உங்களை அவ்வளவு அடிக்க போறது. இப்ப வந்து 15 கிலோல 25 20 இப்ப 15ல வந்து 5 நம்பர் போடுறாரு பாருங்க. 5 நம்பர்ஸ். டிசெண்டிங் ஆர்டர். அப்படியே வெயிட் வந்து குறைஞ்சுக்கிட்டே வரும். டிராப் பண்ணிக்கிட்டே வருது. அதான் டிராப் செட்ஸ். இதுக்கு இங்கிலீஷ்ல பேர் வந்து டிராப் செட்ஸ். அதுல 5 10ல. இப்ப பாருங்க. பாருங்க எவ்வளவு வெயிட் பாருங்க. வெரி குட், வெரி குட். 5 நம்பர். 5 நம்பர்ஸ். இப்ப அடுத்து 10 நம்பர். 10 பிளேட்ல போடுறாரு. கழட்டுங்க, மாட்டுங்க, கழட்டுங்க. இப்ப வந்து 10 கிலோ ரொம்ப ஈஸியா இருக்கும். போடுங்க. பாத்துக்கிட்டீங்களா பார்வையாளர்களே, நண்பர்களே? ஜிம்ல வந்து பல்வேறு ஜிம்ல நீங்க செய்வீங்க, நல்லா செய்வீங்க. பல்வேறு கிளப்ல செய்வீங்க. சில வந்து கிரவுண்ட்ல ஒரு ஜிம் வச்சிருப்பாங்க. இன்ஸ்ட்ரக்டர் அதிகமா இருக்க மாட்டாங்க. லாஸ்ட் அந்த பின்ன உருவி கீழே போட்டுருங்க. இப்ப பாருங்க, வித்தவுட் அப்படியே பின்ன எடுத்துட்டு அந்த ஒரே ஒரு பிளேட்டை மட்டும் தான் 5 கிலோ அது. பாருங்க, அதான் டிராப் செட்ஸ். அதனால பார்த்துக்கிட்டு இருக்கவங்க இதை பார்த்துட்டு நீங்க உங்க ஜிம்ல இந்த மாதிரி இன்ஸ்ட்ருமெண்ட் இருந்தா அழகா செய்யுங்க. அதுக்கு பதிலாக ஜிம்ல கேபிள் இல்லை சார் அப்படின்னா நம்பல்ல செய்யுங்க. அப்படி நேரம் இல்லைங்க, அப்படின்னு சேர்ந்துருவாங்க. இப்ப வந்து நீங்க வந்து உங்களுக்கு நல்லா திரும்ப சொல்றேன் நான். வந்து 21 ரெப்ஸ். நம்ம இதில் ஹரின்னு ஒரு பையன் செஞ்சான் 21 ரெப்ஸ். கீழே இருந்து 7, மேல இருந்து 7, ஃபுல்லா 7. அப்புறமேட்டு 55 ரெப்ஸ். அதாவது 10 9 8 7 அப்படின்னு வரிசையா செஞ்சான். 10 10 செஞ்சான், ஒன்னொன்னா செஞ்சான். இப்ப வந்து மிஸ்டர் மண்டேலா வந்து 10 கிலோல இருந்து 16 கிலோ வரைக்கும் 5 5 செஞ்சாரு. ஹெவியா இருந்துச்சு. இப்ப மிஸ்டர் ஆல்வின் வந்து மிஷின்ல கேபிள்ல வந்து டிராப் செட்ஸ், டிசெண்டிங் செட்ஸ் 30 கிலோல இருந்து 30 25
20, 15, 10, 5ன்னு கடைசி வரைக்கும் 5 நம்பரா செஞ்சது. இது வந்து டிராப் செட்ஸ், ஒரு பிளேட்டா மாத்தி செய்யறது. இப்படி உங்க ஜிம்ல நீங்க வந்து தேர்ந்தெடுத்து 2 பேர் 3 பேர் இருந்தீங்கன்னா நல்லா அழகா செய்யுங்க. அப்ப உங்க ஆர்ம்ஸ் வந்து நல்லா டெவலப் ஆகும். ஒரே மாதிரி அடிக்கிற சார், இம்ப்ரூவ்மெண்ட்டே கிடைக்கல சார், நோ ப்ராப்ளம், எக்ஸசைஸை சேஞ்ச் பண்ணி செய்யுங்க. ரெண்டாவது நான் என்ன சொல்றேன்னா, எக்ஸசைஸ் வந்து 30% தான், 30% தான் எக்ஸசைஸ். ரிமைனிங் 70% வந்து ஃபுட்டு. நல்ல உணவு சாப்பிடணும். நல்லா ஒரு நாளைக்கு 3 முட்டைலேருந்து 6 முட்டை சாப்பிடணும். 3 வாழைப்பழம் இல்லைன்னா 5 வாழைப்பழம், 3லேருந்து 5 வாழைப்பழம், நல்லா 1/2 லிட்டர் பால், அப்புறம் நல்லா கிரில் சிக்கனு, தந்தூரி சிக்கனு, மரவள்ளி கிழங்கு, சீனி கிழங்கு. நல்ல வயிற்றுக்கு வஞ்சனை செய்யாது, நல்லா சாப்பிடுங்க. ஓகே, இந்த எக்ஸசைஸ் எல்லாம் நாளைக்கு நீங்க ஜிம்ல போய் செய்வீங்களா? ஓகே, சரி, டன்.